பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயம். இந்த 9 தேவ ஜனங்களே, நீங்க யாரையும் வெறுக்க கூடாது, யாரையும் நீங்க கசக்க கூடாது. யாராச்சும் நீங்க இருக்கிற போது வேற மாதிரி நடந்துக்கிறீங்க, இல்லாத போது வேற மாதிரி நடந்துக்கிறீங்க. இருக்கும்போது நீங்க உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம், இதுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இப்போ அவங்க போனோடனே நீங்களாம் எப்படி இருக்கணும், நீங்களாம் பிச்சை எடுக்கணும்னு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் வெறுக்கிறவங்க யாரையுமே வெறுக்கக்கூடாது, யாரையுமே பேசக்கூடாது, யாரையுமே கீழே தள்ளி விடக்கூடாது, யாரையுமே கீழே விழுந்தாம ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணோன்னே அவங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா எங்கேயாவது மருந்து வைக்க கூப்பிட்டு போகணும். யாராச்சும் அவங்கள வெறுப்பேற்றிட்டு அவங்கள அழுக வச்சுன்னா நம்ம தான் சமாதானம் படுத்தணும். படுத்தா யாருமே நம்ம கூட இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நம்ம கூடயே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அது யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். அது வேறு யாரும் நம்ம ஏசப்பா தான். ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஏசப்பா தான். செகண்ட் தான் நம்ம ஃபேமிலியை. ஃபஸ்ட்டு ஏசப்பா தான். மற்ற எல்லாமே லாஸ்ட்டு தான். மற்ற எதுவுமே ஃபஸ்ட்டே கிடையாது. எவ்வளோ பேர் செத்து போய் மரணத்துக்கு போய் எல்லாருமே எப்படி கவலைப்படுறாங்க, நம்மளாம் எப்படி நல்லா இருக்கோம். ரோட்டில் எவ்வளோ பேர் பிச்சை எடுத்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு நம்ம ஹெல்ப் பண்ணணும். நான் அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும். நான் கடைக்கு எங்கள் டேரக்டர் சொன்னேன், நான் என் கடைக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும், இல்லை சாப்பாடு போடணும், அரிசி கொடுக்கணும், எல்லாமே கொடுக்கணும்னு நான் டேரக்டர் சொன்னேன். எல்லாருமே அவங்களுடைய இதை காப்பாற்றணும். ஃபஸ்ட்டு ஏசப்பாவை நம்ம உரிமையாக நம்பணும். பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அது லாஸ் ஆகாமல் பிஸ்னஸ் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. அது எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். சும்மா விளையாட்டுக்கு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக இதுக்கு தான் போவீங்க. அதே ஏசப்பான்னு திரும்ப வரலன்னு அப்படின்னு எங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் உண்மையாக ப்ரேயர் பண்ணாதான் அதுமே நடக்கும், இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. எவ்வளோ பேர் ஏசப்பா இல்லாமல் எவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க. நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தா ஒரு சின்ன குழந்தைங்க, 1 வயசு ஆகாத குழந்தைங்க கூட செத்து கிடக்குது. எல்லாரும் சில பேர் எல்லாம் நம்ம அடுத்தவங்க மேலே கோவப்படவே கூடாது. லூஸு பண்ணி அப்படின்னு சொல்லவே கூடாது. யாருமே அப்படி சொல்லக்கூடாது. ஏசப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒருத்தவங்க நம்மளை வெறுப்பேற்றுறாங்களா, அடிக்கிறாங்களா, திருப்பி நம்ம அடிக்கவே கூடாது. ஏன்னா நம்மளும் பொறுத்து போய்க்கணும். ஏசப்பாவும் தானே சிலுவையில் அடித்தாங்க, அவங்களுக்கு மட்டும் அவங்கள திருப்பி அடித்தாங்களே ஏசப்பா. ஆனால் அவங்களாம் பொறுமையாக தானே போயிட்டாங்க. ஏசப்பா நம்மளுக்காக அவங்க ஏசப்பா ரத்தம் செஞ்சுருக்காங்க, நம்மளுக்காக எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு யாரையும் வெறுக்காதீங்க. வெறுக்கணும்னு இது வசனத்திலே போட்டிருக்கு. அன்பு ஃபஸ்ட்டு அன்பாக இருக்கணும், அடுத்து சந்தோஷமாக இருக்கணும், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயம். இந்த 9 இதையும் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபேமிலி ஃபஸ்ட்டு நாங்கள் ஏசப்பா சொல்கிறது நீங்கள் எல்லாமே பண்ணீங்கன்னா நீங்கள் உயர்ந்திருக்கலாம். தாழவே முடியாது. ஏன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இருக்கலாம். ஏசப்பா ஃபஸ்ட்டு, நீங்கள் செகண்டாக இருக்கலாம். எல்லாருமே நான் ஏசப்பா சொன்னது செஞ்சீங்கன்னா நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க, உயர்ந்திருப்பீங்க, தாழவே மாட்டீங்க. யாருமே கடன் நிற்க மாட்டாங்க, யாருமே எதுக்குமே நிற்க மாட்டாங்க, எதுக்குமே இங்கே நிற்க மாட்டாங்க. நீ எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு நிற்க மாட்டேங்கிறாங்க. யாருமே இப்படி பண்ணணும் நீங்கள் ஸ்லோவாக தான் சொல்லணும். அதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு கத்தி சொல்லக்கூடாது. ஏசு கிறிஸ்துவை நல்லா